இவனுங்கள எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டானுங்க போல. எவ்வளவு தடவை கல்லால அடிச்சாலும் திரும்ப திரும்ப கால கடிக்க வர தெருநாய் மாதிரி இந்த சங்கிங்கள எவ்வளவு துரத்தினாலும் திரும்ப திரும்ப இந்த இந்திய தூக்கிட்டு வருவானுங்க. இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்றது? பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அதாவது கோவா ஏர்போர்ட்ல ஒரு தமிழ் பொண்ணு கிட்ட ஒருத்தன் ஹிந்தியில பேசிருக்கான். அதுக்கு அந்த தமிழ் பொண்ணு எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க. I am from Tamil Nadu. I speak Tamil. உடனே அங்க பாதுகாப்புக்காக நின்னுட்டு இருந்த CISF வீரர் ஒருத்தர் கை குழந்தையோட நின்னுட்டு இருந்த அந்த பொண்ணை பார்த்து ஹிந்தி தான் தேசிய மொழி, அதனால இந்தியாவுல இருக்கிற எல்லாரும் ஹிந்தி கத்துக்கணும்னு அந்த பொண்ணை மிரட்டி இருக்காரு. In South India we speak totally 4 languages and for your information Hindi is not the national language of India. It's just another language. And there is no national language for India. இந்த சம்பவத்துக்கு பல பேர் அவங்களோட எதிர்ப்ப சொல்லிட்டு இருக்காங்க. வழக்கம் போல முட்டு குடுக்குற மூத்திர குடிக்கீங்க முட்டு குடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அதிகப்படுத்துறாங்க. அதாவது CISF அப்படின்றது பாதுகாப்புக்கு மட்டும்தானே தவிர ஹிந்தி பாடம் நடத்துறதுக்கு கிடையாது. டேய் கூர்க்கான்னா கூர்க்கா வேலையை மட்டும் பாருங்கடா, ரொம்ப ஓவரா கிளறாதீங்க. அது இல்லாம அந்த பொண்ணோட பேரு ஷர்மில் ராஜசேகர் போல. ஆனா ட்விட்டர்ல அதே பேர்ல இருக்கிற வேற ஒரு பொண்ணை புடிச்சு இந்த சங்கிங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்திருக்கானுங்க. ஆனா இப்போ அந்த பொண்ணு ட்வீட் பண்ணிருக்காங்க, அதாவது சங்கிங்களா அண்ட் அடிமைங்களா, அது வேற பொண்ணு, நான் வேற பொண்ணு, எனக்கு ஹிந்தி நல்லாவே தெரியும், மொட்டு வேலைய பாருங்கடான்னு நான் சுக்கா சொல்லிருக்காங்க. தடவை சொல்றது உங்களுக்கு, ஹிந்தி ஒன்னும் தேசிய மொழி கிடையாது, ஒன்றியத்தோட அலுவல் மொழி, அவ்வளவுதான். இந்தியாவுல இருக்கிற நூற்றுக்கணக்கான மொழியில இலக்கணம் இலக்கியம்னு எந்த சிறப்பும் இல்லாத ஒரு சாதாரண மொழி தான் ஹிந்தி. அதுக்கு ஒரு பிறப்பிடம் கூட கிடையாது. உருதுல இருந்து உருவிட்டு வந்ததுதான் ஹிந்தி. சோ அன்னைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு என்னன்னைக்குமே நாங்க சொல்ற ஒரே வார்த்தை ஹிந்தி தெரியாது. கத்தாருக்கு போயிருந்தேன். அப்ப வெளிநாடு வேற ஒரு நாட்டுல இருந்து வந்த பெண்மணி நான் சேலை அணிந்திருந்ததை பார்த்துட்டு நீங்க தமிழா அப்படின்னு கேட்டாங்க. சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. ஆமா, நான் பெருமையா சொல்லிட்டு இருக்கேன், இவங்க வளர்த்த தமிழ்நாடு போல இருக்குன்ட்டு. எஸ், தமிழ்நாடு அப்படின்னு அவங்க எடுத்தோன்னு கேட்டாங்க. ஸ்ரீலங்கா அப்படின்னாங்க. இல்லங்க, இந்தியா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அரே ருக்கோ ஜரா, சபர் கரோ. அடுத்த வார்த்தை தமிழ்நாடுன்னு நான் சொன்ன பிறகு, தமிழ்நாடு என்று நான் சொன்ன பிறகு அந்த அம்மா கேட்டது பிரபாகரன் சீமான். பிரபாகரன் சீமான் என்ற வார்த்தை அவங்க பதிவு சொன்னார். அதுதான் தமிழ்நாடு. என்னத்தையோ ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அது ஒரு சின்ன நகைச்சுவை, இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை. எப்பா டேய், நானும் எவ்வளவோ உருட்ட பாட்டு கேட்டா, சீமான் தான் பயங்கரமா உருட்டுவேன் அப்படின்னு நினைச்சா அக்கா உருட்டுறாங்களே உருட்டு, உலக மகா உருட்டாவில் இருக்குது. இதுக்கு பேர் எங்க அப்பத்தா சொல்லுவோம் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு. இது ஒரு கால கொடுமை. குறைந்தபட்ச அறிவு இருக்கவனுக்கு கூட தெரியும் பிரபாகரன்னா யாரு, விடுதலை புலிகள்னா யாரு, அந்த இயக்கம் எங்க இருந்துச்சு, விடுதலை புலிகள் தலைவர் எங்க இருந்தாரு, இலங்கையில இருந்தாரு, ஈழத்துல இருந்தாரு, அங்க இருந்தா அவர் போரிட்டாரு, அங்கதான் மக்களுக்காக போராடினாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நானும் இந்த மண்ணுல பிறந்த வந்தேன், உனக்கு எவ்வளவு புழுக தெரியுமோ அதே அளவுக்கு எனக்கும் புழுக. தமிழ்நாடுனாலே பிரபாகரன் நம்பிட்டாங்களாம். இதை ஏன் அக்கா சேர்க்கிறாங்கன்னா, அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை இருக்குல்ல சீமான், வெறும் சீமான்னு சொன்னா செருப்புகள் கடிப்போம்ல, அதனால பிரபாகரன் பேரை சேர்த்துக்கிறாங்களா, இவங்களாம் வாண்டரா சேர்த்துக்கிறாங்களா. அடே ஒற்றா, உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. நீ தலைமை ஒற்றன் என்பதை நிரூபித்து விட்டாயடா. எல்லாம் தங்களிடம் கொடுத்த யானைப்பால் மன்னா. இப்படி ஒரு உருட்டை நீ எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களா? எங்கேயும் பாத்துருக்க மாட்டீங்க, சீமாங்கட்சியில மட்டும் தான் பாப்பீங்களா? அங்கிள், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவனுக்கு அவனே ஜோக் சொல்லி சிரிச்சுப்பான். அதை தவிர வேற என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. 6000 பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கறதுல எத்தனை ஆயிரம் கோடி போகும்? நிவாரண தொகைம்பீங்க, அப்புறம் உரிமை தொகைம்பீங்க, அப்புறம் ஊக்கத்தொகைம்பீங்க. இப்ப காசு கொடுத்தா எல்லாம் சரியாயிரும். அதுக்கு காசு கொடுத்தா சரியாயிரும். அந்த திமிரில தானே நீங்க எதையுமே கவனிக்க மாட்டேங்கிறீங்க. என்ன மனுஷன் சத்யா, இது ஒண்ணாந்தியா செந்தில் பண்ணல, செந்தில செந்தில் தம்பி சத்யா பாருங்க.
எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சிகளையும் போறது. பகை இல்லாம போறீங்களா? பிச்சை தான் எடுத்துக்கிறேன், சத்தியமா சொல்றேன். பிச்சை எடுத்து தான் வாழ்றேன், வெளியில சொல்றது இல்ல. கௌரவ பிச்சை தான். இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. 10,000 போட்டு விடுறாடி, மச்சான் சுந்தர்சிக்கு போடுவேன், 1 லட்சம் கொடுத்து விடுப்பா, காசு கொடுத்துடுனா 1 லட்சம் கொடுப்பாரு. அதாவது யார்கிட்ட பேசுவேன், இப்ப தம்பி அண்ணன் ஏதாவது செலவு காசு கொடுத்துனேன், இன்னைக்கு தானே எனக்கு ஆள் அனுப்பியிருக்கேன், எனக்கு காசு இல்லை செலவுக்கு ஏதாவது கொடுத்துருந்தேன் அப்படின்னு. இருப்பா அந்த அனுப்பிடுறப்பா தம்பி அனுப்பாருன்னு. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா 5000 நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்தியன் பீனல் கோட் கேஸ போட்டு என்னது ஆம்புஷ்? அது மரத்து மேல குரங்கு தவிர மாதிரி எல்லாம் சுத்தி வரீங்களா? என்னது? பத்திரிகையாளரை பார்த்து யாரும் குரங்கு என்று சொல்லவில்லை. இந்த ஆக்ட் குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். உன்ன கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். உங்களுக்கு தெரிந்த தமிழ்ல அண்ணன் இல்லனே குரங்கு மாதிரி சொன்னது ஒண்ணு நீங்க நினைச்சா நான் எதுவும் செய்ய முடியும். என்னை பொறுத்தவரை இருங்க தலைவரே சொல்றதை கேளுங்க. புலி மாதிரி வந்தா, ஒரு நிமிஷம், புலி மாதிரி வந்தா, புலி மாதிரி பிரான்னா நீங்க புலியா? அண்ணன் காவிரி பிரச்சனை முதலாக தமிழகத்துல பேசுறது நான் தான். இந்த பாஜக சங்கி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மேல எவ்ளோ வன்மத்துல இருக்காங்க அப்படின்றதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா சொல்லணும்னா டோல்கேட். மகாராஷ்டிராவில இருக்கிற நேஷனல் ஹைவேவோட மொத்த நீளம் 18,459 கிலோமீட்டர். ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற நேஷனல் ஹைவேவோட மொத்த நீளம் 7,000 கிலோமீட்டர். ஆனா பாருங்க, மகாராஷ்டிரால இருக்கிற மொத்த டோல்கேட்டோட எண்ணிக்கை 68 தான். ஆனா தமிழ்நாட்டுல 7,000 கிலோமீட்டர் ரோடுக்கு இருக்கிற டோல்கேட்டோட எண்ணிக்கை 65. அதே மாதிரி 2020ல இருந்து 2023 வரைக்கும் டோல் ஃபீஸ் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, மகாராஷ்டிரால 68 டோல்கேட்ல வெறும் 14,013 கோடி தான். ஆனா தமிழ்நாட்டுல 65 டோல்கேட்டுக்கு 11,657 கோடி. இத பத்தி பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்டது திமுக எம்பி SR பார்த்திபன். அவரு 60 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட்டை வைங்கன்னு சொன்ன கோரிக்கைக்கும் அப்பெல்லாம் வைக்க முடியாதுன்னு திமுறா சொல்லி நிராகரிச்சிட்டாங்க ஒன்றிய அரசு. இது மட்டும் இல்ல, இந்தியாவுல ரயில்வேல அதிகமா சம்பாதிச்சு கொடுக்கறதும் சதன் ரயில்வே தான். ஆனா இந்த வடக்கனுங்க நோகாம வித்தவுட்ல டிராவல் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. ஆக மொத்தம் ஒன்றிய அரசுக்கு அதிகமா வரிய கட்டணும். அதே மாதிரி ஒன்றிய அரசு அவங்க இஷ்டத்துக்கு எதை வச்செல்லாம் சம்பாதிக்க முடியுமோ அந்த வகையில எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை வச்சு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரால கூட ஹிந்திக்காரனுங்க தான். சோ பாஜகவுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. ஆனா தமிழ்நாடு என்னைக்கும் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணாதுன்னு தெரிஞ்சுதான் இவ்வளவு கொள்ள அடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்படி தமிழ்நாடை வச்சு எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்மளுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நிதியை கூட எப்பயும் ஒன்றிய அரசு கொடுத்ததே இல்ல. ஆனா இப்ப கூட பாருங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற அடிமைங்களும் சங்கிங்களும் டோல்கேட்டுக்கு கூட மாநில அரச குறை சொல்லிட்டு வருவானுங்க. டேய் தற்கூறிங்களா, டோல்கேட் ஒன்றிய அரசோட கண்ட்ரோல்ல இருக்கு. அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவா. சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.